பேக்கிங் ஸ்கேல் வச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மட்டனை வெயிட் பார்த்துக்கலாம். இப்போ இதில் 800 கிராம்ஸ் ஆஃப் மட்டன் இருக்குது. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, அதே மாதிரி ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இதில் 2 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மேக்னேஷனுக்காக வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஆயில், இதில் நான் மஸ்டர்ட் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் சாப் பண்ணியிருக்கக்கூடிய ஆனியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்திங்க அப்படின்னா சாட்டே பண்ணி விடலாங்க. நல்லா ஃப்ரை ஆனணும் இதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாவை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 12-15 முந்திரி பருப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். நல்லா பார்த்திங்கன்னா சாட்டே பண்ணி விடுங்க. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஆனியன்ஸு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, முந்திரி, இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் நான் 110 கிராம் இருக்கக்கூடிய பேக்கெட் ஆஃப் கர்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பேஸ்ட்டு தான் இதுக்கு மேஜரான ஒரு டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவர்ஸ் கொடுக்க போகுது. இதை நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை அரைச்சிட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே, ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி மேக்னேஷனுக்காக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கறி வேகக்கூடிய அளவுக்கு நீங்கள் விசில் போட்டு எடுக்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கறியை பொறுத்து 8, 9, 10 விசில் அந்த அளவுக்கு கூட போகுங்க. இப்போ நம்மளது பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 9 விசில் நம்ம வச்சுருந்தோம். ஓரளவுக்கு நல்லாவே உங்களுக்கு வெந்து வந்திருந்தது. இப்போது விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மட்டன் பக்காவாக வெந்திருக்கும் உங்களுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பேன் வச்சுக்கோங்க. இதில் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், இந்த பாக்கெட் பட்டர் இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த முந்திரி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. போட்டுட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த டைமில் அந்த முந்திரி பேஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொதிச்சு வரும். நல்லா கொதிக்க உங்களுக்கு நல்லா ஃப்ளேவரும் கொடுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சமாக சால்ட் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வந்ததும் நீங்கள் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாராளமாகவே இந்த மொஹாலி மட்டன் கறியை சர்வ் பண்ணலாம். இட்லி, சப்பாத்தி, பூரி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும்.